என் அன்பு குழந்தையே, நீ நினைத்ததை அப்படியே உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் தாய் ஓம் சக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னதான் நான் உனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் போதிக்கும் போது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் புரியாத பாடம் சில சமயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை பாதிக்கும் போதுதானே உனக்கு புரிந்திருக்கிறது. இதைதான் என் அன்னை அன்னைக்கே சொன்னால் என்னை பார்த்து கவனமாக இருக்க சொன்னார். நான் இப்படி எல்லோரையும் நம்பி போய் இப்பொழுது ஏமாந்து கஷ்டத்தில் மூழ்கி போய் இருக்கிறேனே என்று நீ நினைப்பாய். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உனக்கு நான் வரவிட மாட்டேன். அதனால்தான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். உனக்காக எந்த லட்சியமும் இல்லாமல் போய்விட்டால் வாழ்க்கை அதன் போக்கிலேயே எதிர்பார்த்துவிட்டு கிடைக்கிறது கிடைக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும் என்று சோம்பேறித்தனமான மூளை மங்கி போன ஆளாக மாறிவிடுவாய் என்றுதான் எப்பொழுதுமே உனக்குள் ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்கான வேலைகளை செய்ய சொல்கின்றேன். என் செல்லமே, எப்பொழுதுமே தெளிவான கண்ணாடியில் மட்டும்தான் பிம்பத்தை பார்க்க முடியும். உடைந்து போன கண்ணாடியில் எப்படி உருவம் சரியாக தெரியாதோ அதே போல நீ கோபத்தில் இருக்கும் பொழுதும் உண்மை உனக்கு முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையிலும் கோபம் வந்தாலுமே கூட அதை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக மனதை சாந்தப்படுத்தி கொண்டு நடந்து கொண்டிரு. நடக்கின்ற பிரச்சனை என்ன, வாழ்க்கையில் இருக்கின்ற சிக்கல்கள் என்ன என்று யோசித்துப்பார். அதன் பிறகு எல்லாமே தானாக உனக்கு புரிந்திருக்கும். உன் பின்னால் இருக்கின்றவர்கள் எல்லாரும் உன்னை பிடித்துதான் உன் பின்னால் வருகிறார்கள் என்று நினைக்காதே. அது அவர்கள் எப்பொழுது உன்னை கீழே தள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் எப்பொழுது உன்னை தள்ளிவிட்டு தாண்டி போகலாம் என்று பல பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உன் பின்னால் இருக்கிறவர்களும் சரி, உனக்கு முன்னால் இருக்கிறவர்களையும் சரி, எல்லோரிடமும் கவனத்தோடு தான் நீ கடந்து போக வேண்டும். செல்லமே, எந்த காரணத்துக்காகவும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால், நீ ஒரு விஷயத்தை தவறாக செய்து விட்டாயோ அல்லது தவறான முடிவை எடுத்து விட்டாலோ அடுத்தவர்களிடம் அதை பற்றி குறை சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம். தவறு யாரோ செய்து விட்டார்கள், அங்கு ஒரு தவறு ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. அதே போல வேறு யாரோ ஒருவர் சிலர் நீ செய்த தவறுக்காக உன்னை குறை சொல்லும் போதும் நான் அப்படி செய்யவில்லை, இதற்கு நான் காரணம் இல்லை என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காமல் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும், உண்மை ஒரு நாள் வெளிவரும் என உன் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு நகர்ந்து சென்றுவிடு. செல்லமே, சில சமயம் உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நீ யோசிக்கும் போது கூட உன் மனதில் ஒரு பயம் வருகிறது தானே. பேசினால் அவர்கள் நம்மளை எடுத்தறிந்து பேசுவார்களோ, நம் மனது காயம்படிபடி பேசி விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு சில நேரங்களில் நீ மௌனமாக இருப்பதும் எனக்கு தெரியும். அன்பு கூறியவர்களிடம் நீ அப்படி விட்டு கொடுத்து போவது சரிதான். ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கட்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் அடிபணிந்து போக வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு அளவுக்கு தான் அடிபணிந்து பொறுமையாக போக வேண்டும். அதன் பிறகு அவர்களை விட்டு விலகி போய்விட வேண்டும். என் செல்லமே, கூடவே இருந்து நீயே உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்கின்றேன். என்னதான் எவ்வளவு உறவுகள் கூட இருந்தாலும் கஷ்டம் என்று வரும்பொழுது எந்த உறவு உனக்காக துடிக்கிறது என்று பார். அவர்கள்தான் இறுதி வரை உன் கூடவே இருப்பார்கள், உண்மையான உறவாக இருப்பார்கள். உன்னுடன் இருப்பதை நேசிக்க மறந்துவிட்டு இல்லாததை எதிர்பார்த்து ஏங்கி தவிக்காதே. ஏனென்றால் தன்னிடம் இருப்பதை மறந்துவிட்டு அதை நேசிக்க மறந்துவிட்டு இல்லாததை நேசிக்க விரும்புவவர்களுக்கு இன்பம் ஒருபோதும் வந்து சேரவே சேராது. ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உன்னையே அறியாமல் உன் மனது சந்தோஷப்படுகிறது என்றால் அதுதானே உனக்கு பிடித்த விஷயம். அப்படி நீ எதிர்பார்க்கக்கூடியதை, உனக்கு பிடித்த விஷயத்தை, உன் மனது ஆசைப்படுகின்ற விஷயத்தை உன் அம்மா ஓம் சக்தி நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய ஆசை நிறைவேறும். நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக தான் உன் வாழ்க்கையில் யாரையும் நீ ஏமாற்றி விடக்கூடாது. ஏனென்றால் அப்படி அடுத்தவர்களை ஏமாற்றி ஆசைப்பட்டதை அடைந்தாய் என்றால் நீ ஆசைப்பட்டதை உன்னை ஒரு நாள் ஏமாற்றிவிடும். என் தங்கமே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். பிடிப்பட்ட குற்றவாளி சிறையில் இருப்பான், பிடிபடாத குற்றவாளி தலைமறைவாய் இருப்பான். அதே போலதான் ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் என்று தெரிந்தால் அவர்களை கேட்க முடியாத இடத்தில் மற்றவர்கள் இருந்தால், அவர்களை அடிபணிந்தோ அல்லது பயந்தோ வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தால், தவறு செய்பவர்கள் வேண்டுமானாலும் அந்த இடத்தில் பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ அவர்களிடம் இருந்து சற்று விலகி இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது காலம் நிச்சயமாக மாறி உன்னை யார் என்று புரிந்து கொண்டு நீ செய்ததை புரிந்து கொண்டு தவறு செய்வர்களை தண்டித்து அவர்களை தண்டிக்கக்கூடிய சமூகமாக நிச்சயமாக மாறும். உன் குடும்பத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் நான் கூறுகின்றேன். நல்லவற்றை செய்பவர்களுடன் சேர்ந்து துணையாக இரு.
கெட்டதை செய்பவர்களுடன் சேராமல் அதை மாற்றுவதற்கு உன்னால் முடிந்ததை செய்கின்றாய். நீ சம்பாதிக்கின்ற வரவுக்கு மீறிய செலவு இருக்கின்றது, ஆனாலும் சமாளித்துக் கொண்டு கஷ்டப்படுகின்றாய் என்று எனக்கு தெரியும். எப்பொழுதுமே செலவுக்கு போக மீதியை சேமித்து வைக்காதே. சேமிப்பு என்று முதலில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு நீ செலவு செய். அப்படி நீ மனதில் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக மாறும். செல்லமே, எப்பொழுதுமே அடுத்தவர்களிடம் அதிகமாக அன்பை கொட்ட வேண்டும் என்று நினைக்காதே. அதற்கு பதிலாக அவர்களை சரியாக புரிந்து வைத்துக் கொண்டால் அந்த உறவு காலத்துக்கும் உனக்கு நிலைத்திருக்கும். அன்பு இருக்க வேண்டும், அதை பற்றி அவரை பற்றி புரிதலும் இருக்க வேண்டும். புரிதல் அதிகமாக இருந்தால் அந்த இடத்தில் அன்பு கெட்டு போகாது. தங்கமே, நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை அழிக்கவோ மாற்றவோ முடியாது. ஆனால் இதுவரை நீ வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும் நீ நினைத்ததை உனக்கு கிடைக்கும்படியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். எல்லா காலத்திலும் எல்லா முடிவுகளும் நீ சரியாக செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருந்துவிடு. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து இந்த ஓம் சக்தி நானே உனக்கு துணையாக இருப்பேன். சில சமயங்களில் சிக்கலை உருவாக்கி சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் தப்பிப்பார்கள். அந்த சண்டையை தடுத்து நிறுத்தி அந்த சண்டைக்கும் சிக்கலுக்கும் தீர்வு சொல்ல வந்தவர்கள் தான் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் தான் எப்பொழுதுமே சண்டை நடக்கக்கூடிய இடத்திலும் பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்திலும் முன்னால் தீர்க்க முடியும் என்று முதலில் நிற்கிறதை விட அவர்களை எப்படி சமாதானத்திற்கு கொண்டு வருவதென்று யோசனை செய். சிறப்பாக பேசணும், அழகாக பேசணும், யோசித்து நிதானமாக பேசணும். அப்படி உன்னோடு பேச்சும் நிதானமாக இருக்கும் பட்சத்தில் எங்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நான் சொல்கின்றேன். இந்த உலகத்தில் நன்றாக உயர்வாக வசதியாக இருந்தார்கள் என்றால் அவர்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி பார்க்கின்ற இடத்தில் எல்லா மரியாதையும் கொடுப்பார்கள். இதுவே ஒரு மனிதன் கொஞ்சம் வாழ்க்கையை விட்டு கீழே இறங்கி போய்விட்டான், வசதி வாய்ப்புகளை எல்லாம் இழந்து விட்டான் என்றால் அவனை மிகவும் ஏளனமாகவும் அவனை புறம்பேசியும் சிரிப்பார்கள். அவனுக்கு மரியாதை கொடுக்காதவர்களாகவும் மாறி போகிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால் தலையில் இருக்கும் வரை முடியை அழகாக அழகுபடுத்தி சந்தோஷப்படும் மனிதர்கள் அதே முடியை வெட்டி தரையில் போட்டவுடனே அதை அருவருப்போடு பார்த்திருப்பார்கள் தானே. எதுவுமே எங்கு இருக்கின்றதோ அது இருக்கும் இடத்தை பார்த்துதான் மதிப்பும் மரியாதையும். அப்படி உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நீதான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உன் ஓம் சக்தி தாய், நீ என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்று என் பிள்ளை. உன்னை எது துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது உன் முன் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை முதலில் முழுமையாக நம்பு. அனைத்தும் நல்லதற்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்துக் கொள்ள முயற்சி செய். எல்லாவற்றையும் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து மனம் போன போக்கில் சென்றாய். கடமைக்கு பூஜை செய்து வந்தாய். ஆனால் காலம் பல கடந்து அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனாய். அப்படியே ஓடிக்கொண்டிருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு அழைத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கின்றாய். இதை நினைவில் வைத்துக்கொள். பல பேர் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இன்றும் துயரங்கள் அனுபவித்து வருகின்றார்கள். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து என் அம்மாவே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு பூஜை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னை வழிநடத்தும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவேன். அதுவும் அம்மாவின் கடமை. நான் இருக்கின்றேன், நம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி வைத்து செயல்படு. என் பரிபூரண ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. பொறுமையாக இரு, நான் இருக்கின்றேன். உனக்கு எப்பொழுதுமே நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் அம்மா நான் இருப்பேன். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனி கவலைப்படாதே. உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் நிச்சயமாக கைகூடும். உன் அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். பொறுமையாக காத்திரு. என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். வாழ்க்கையை நினைத்து நினைத்து கவலையோடு நிற்கின்றாய். வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு உனக்கு? என் பிள்ளை, எப்படிப்பட்ட திகைப்பை வைத்திருக்கின்றாய்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம். தோற்றத்தின் அடிப்படைகளை உன் வாழ்வில் அடிப்படையான விஷயங்கள் உள்ளது. அந்தந்த தோற்றத்தை எப்படி நீ கடைபிடிக்கின்றாய் என்பதை வைத்து உன் வாழ்வின் பக்கங்களில் இருக்கும் உனக்கு எப்பொழுதும் மறக்காது. அந்த எல்லா பக்கங்களையும் அதை எழுதுவதும் உன் அம்மா ஆதிபராசக்தி உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். என் கண்களில் இருந்து நீ தப்ப முடியாது. என் குழந்தையே, நீ நல்ல மனது கொண்டவள். உனக்கு தவறுகளையும் நான் அறிவேன். அதை சரி செய்வதற்காகவே இந்த விளையாட்டை நடத்தியுள்ளேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் அம்மா நானே பொறுப்பு.
என் பொறுப்பில் உள்ள பிள்ளையாய் நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்வது கரை சேர்ப்பதும் நான். எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம். அதுவும் உன் அம்மா நான் காண்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் வந்தேன். என் அருளும் ஆசியும் அன்பையும் பெற்ற என் பிள்ளை நீ. உனக்காக நான் என்றும் துணை நிற்பேன். வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி நடக்கும் மனப்பான்மையையும் முழுமையாக தவிர்த்துக்கொள். நீண்ட நேரம் கவலையிலும் விரக்தியிலும் மூழ்கி இருப்பதாலும் தான் உன்னுடைய கடமைகளில் இருந்து உன்னால் சிதறுகிறது. இப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடுகிறோமோ என்று மலர்களோ வாடுவதில்லை. விழுந்த அருவியோ அகன்ற ஆறாக நம் வாழ்வில் தேவையான மற்றொரு ஜீவ நதியாக ஓடுகிறது. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் பூக்கள் தான் இறைவனடி சேர்கிறது. எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது. சிலர் உன்னை திமிர் பிடித்தவர், கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சிலர் அற்புதமானவர், அன்பானவர் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் நீயும் உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு. சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே. கவலைப்படாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருப்பேன். ஆனால் நீ செய்யும் சிறிய தவறுகளால் அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தியதால் அதை நீ அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு கணமும் நான் உன்னை நெருங்கி நெருங்கி வரும் பொழுதெல்லாம் நீ தூரமாக சென்று விடுகின்றாய். இந்த முறையாவது தவறாமல் கேட்டுவிடு. நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் யாவும் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இறைவனை காண்பதற்கு மனமே ஆதாரமானால் அந்த மனம் எளிதில் அடங்காது. என் செல்லமே, முரட்டுத்தனமான மனதை நீ எப்படியும் அடக்கித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நான் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றேன். நான் இல்லாத இடமே இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் மட்டுமே போதும். இன்று இரவோடு இரவாக மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள். நீ எப்பொழுதும் என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு என் மீது பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே என் கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது. உன் வீட்டை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனதில் இருந்த குழப்பமும் சஞ்சலமும் அனைத்தும் மாறும். கலங்காதே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எல்லாவற்றையும் கடினமாக அனுபவித்து விட்டாய். ஒரு முடிவு இல்லாத, கடிவாளம் இல்லாத அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. குழந்தையே, இனி நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். உன் குடும்பத்தையும் நான் முழுமையாக காப்பாற்றுவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நான் உன்னை வழிநடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு. உனது எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றி பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை நீ செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உன் காதில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டாய். இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். உனக்கு என்றும் துணையாக எங்கும் எப்பொழுதும் நான் இருப்பேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி செல். என் அன்பு குழந்தையே, துன்பம் வரும்பொழுது கலங்காமல் அதை கடந்து போகப்பார். வேதனைகள் உன்னை நெருங்காது. காயப்படுத்தும் பொழுது நொந்து போகாமல் அதை தாங்க துணிந்து பார். கொஞ்சம் கூட உனக்கு வலிக்காது. நீ அழும்பொழுது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன் கண்ணீரை துடைத்துப்பார். யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்படாது. நீ விலகப்படும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் நடந்து பார். உனக்கு வெறுப்பு வராது. நீ விமர்சிக்கப்படும் பொழுது தலைகுனியாமல் நிமிர்ந்து போய்ப்பார். உன்னை இழந்தவனுக்கு நிம்மதி இருக்காது. தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் திரும்பவும் முயற்சி செய்து பார். உன் இலக்கு தொலைவில் இருக்காது. நீ வெற்றி அடைந்த பின் ஆணவம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இருக்காது. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சோதனைகள் அதிகமானால் நீ சரியான பாதையில் செல்கின்றாய் என்று பொருள். நீ என்னுடன் பயணம் செய்தால் உன் எதிர்காலம் ஆனந்தமாக மாறும். கலங்காதே. நீ என்னை நோக்கி வா, நான் உன்னை நோக்குவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன். உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என்பதை அறிவாயா குழந்தையே? இருந்தாலும் நீ உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். கலங்காதே. அனைத்தையும் நான் மாற்றுவேன். நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பின்புதான் அது நடக்கும்.
அதுவரை நீ பொறுமையாக காத்திரு. உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை, மௌனமாக இருக்க வேண்டும். சில இடங்களில் ஜெயிப்பதற்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும். உனக்கு பிடித்தவாறு வழிபடு, நீ அறிந்ததை செய். உன் இல்லத்தில் நீ என்னை அன்போடு அழைத்தால் உன் மனதிற்கு நெருக்கமானவர்களாக உணர்வாய். நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம். என்ன நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. மனம் அமைதியான பிறகு மாற்றத்தை பற்றி யோசி. அதுவும் நாளை தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் தெரிவிக்கின்றேன். உன் எதிர்காலம் முடியவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது. அனைத்தையும் என் கையில் வைத்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நான் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். இது என் சத்திய வாக்கு. என்னை முழுமையாக நம்பிவிடு. பின் எதற்காக கலங்குகின்றாய்? பில்லி, சூன்யம், ஏவல் என நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது அவை உன்னை என்ன செய்துவிடும்? உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன். ஏமாறும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எந்த தீய சக்திகளையும் நான் உன்னிடம் அண்ட விட மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை. உனக்கு துணையாக அன்னை நான் இருக்கின்றேன். இந்த நாள் அம்மன் அருளால் அழகிய நாளாக அமையும். உன்னை சுற்றி நடக்கும் தீய வேலைகளையும் தீய சக்திகளையும் பற்றி உன்னிடம் சொல்லதான் நான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் அன்பு காட்டி பாசம் காட்டி ஒட்டி உறவாடி காத்து கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றிதான் உண்மையை கூற வந்தேன். இத்தனை நாட்கள் அவர்கள் வார்த்தைகளை நீ நம்பியதெல்லாம் இதோடு நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட நான் பல மடங்கு சந்தோஷங்களை உனக்கு தருவேன். முழுமையாக என்னை நம்பு. உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்துவிட்டது. உன் கஷ்ட காலங்களும் முடிந்துவிட்டது. இனி நீ கவலைப்பட எதுவுமே இல்லை. எவ்வளவுதான் உதவிகள் நன்மைகள் மற்றவர்களுக்கு நீ செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரியவதும் இல்லை, புரிவதும் இல்லை என்று நீ என்னிடம் வந்து புலம்பி இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உன் முழு மனதை நான் அறிவேன். நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்ததில்லை. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ மற்றவர்களை எல்லாம் நம்பி நம்பி இதுவரை ஏமாந்ததெல்லாம் போதும். விழித்திரு, எழுந்திரு, யாரையும் நம்பாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் வார்த்தைகளை நம்பிதானே உள்ளே வந்தாய். உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இனி எதற்காகவும் கலங்காதே. என் செல்ல குழந்தையே, உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் நான் உனக்கு சாதமாக மாற்றி அமைப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே. நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி காட்டுவேன். அம்மா, நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, நான் உன்னை சோதிக்கவில்லை. உனக்கு அருளித்த பலன்களை தான் நீ இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தாய். இனி எல்லாம் முடிந்து விட்டது. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் சோதனை நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை திளைத்திருக்க போகின்றாய். என்னிடம் வந்து நீயே நன்றி கூறுவாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. கலங்காதே மகளே, அனைத்தையும் நல்லதாகவே நடக்கும். நீ துயரத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய். வீணாக வருந்துவதை முதலில் நிறுத்து. இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலக்கம் கொள்கின்றாய்? நீ சகல காலமும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் உன் வாழ்வில் எல்லாம் நலமாக இருக்கும்.